எல்லாம் வந்து ஒருமைக்கு விளையாடி தெரிஞ்ச நாம இப்போ வந்து நம்மளே வந்து ஒரு வகையில் உதவி செய்ய வச்சு பார்த்து போற பாதைகள் எல்லாமே வந்து பாருங்க பார்க்கக்கூடிய உங்களுக்கு விளங்கும் எப்படியான ஒரு பிரதேசத்துல வந்து இந்த தம்பியாக எல்லாம் வந்து விளையாடி கொண்டிருக்காங்க தம்பியாக அண்ணாவாங்க எல்லாம் சரி ஓகே இந்தாங்க நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு MNF எப்படி நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நாங்க இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல காத்தாங்குடி நகரத்துல நின்று கொண்டிருக்கின்றோம். ஒரு விளையாட்டு கழகத்துக்காக வளர்ச்சி அடைந்து வருகின்ற ஒரு விளையாட்டு கழகத்துக்காக வேண்டி அவங்களுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் அதோட வந்து கேடயம் எல்லாம் வந்து நாங்க வேண்டி கொடுக்க போகின்றோம். அதை வெற்றிக்கின்றோம். அப்ப அந்த வகையில இப்ப நம்ம விளையாட்டுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய உதவிகளை செய்திருக்கின்றோம் சில விளையாட்டு கழகங்களுக்கு. அப்ப இப்போதைக்கு இவங்க வந்து வளர்ந்து கொண்டு வராங்க. அப்போ ஒரு டூர்னமெண்ட் ஒன்று வைக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் இந்த உதவியை வந்து வழங்க போகின்றோம். இது வந்து எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்குள்ள வந்து திடீரென்று எடுத்த ஒரு முடிவு தான். அப்போ அந்த வகையில் இவங்களும் வந்து பாய்ஸ் கூட தான் வந்து போட்டிருந்தாங்க. நம்மளுடைய பகுதியில் இருக்கக்கூடிய படுவாங்கரை மண்ணில் இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் தான். அப்போ அந்த வகையில் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து வேண்டி கொடுக்க போகின்றோம். அவங்களையும் வந்து அவங்களுடைய கழகத்தில் இருந்தும் ஒரு சிலவங்களை தான் வர சொல்லி இருந்தேன். அப்போ அந்த வகையில் இருக்கக்கூடிய ஒரு கடையை வந்து நாங்கள் பேர் குறிப்பிட விரும்பலை. என்ன சொன்னால் அப்புறம் அது ஒரு ப்ரோமோட் வீடியோ மாதிரி போயிடும். அப்போ அந்த வகையில் இந்த இடத்துல இருந்து நாங்கள் இதை வேண்டிட்டு போகிறோம். அப்போ இதற்கான அந்த உதவிகளை செய்திருக்காரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி இருக்கக்கூடிய கோவி அண்ணா தான். எவ்வளோக்கூடிய பொருட்கள் என்னென்ன வேண்ட போகிறோன்றதை ஃபுல்லாக வந்து பார்ப்போம். அதோட வந்து நாங்கள் ஈவினிங் டைமில் அவங்க வந்து விளையாடக்குள்ள அவங்களோட கிரவுண்டுக்குள்ளே முன்னுக்கு வச்சு வந்து அந்த விளையாட்டு வீரர்களுக்கு நாங்கள் அதை வழங்குவோம். அவங்களுடைய கருத்தை வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். 2 கோவி அண்ணாக்கள் வந்து நம்மளுடைய வீடியோக்கள் பார்த்துட்டு தொடர்ச்சியாக வந்து உதவி செய்து கொண்டிருக்காங்க. லண்டனுக்கு கூடிய கோவி எண்ணம் உண்டு, ஜெர்மனி இருக்கக்கூடிய கோவி எண்ணம் உண்டு. அப்போ அந்த வகையில் 2 கோவி எண்ணம் இருக்கிறதால நிறைய பேருக்கு பார்வையாளருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ இந்த உதவி செய்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி இருக்கக்கூடிய கோவி எண்ணா, அதாவது இந்த முஸ்லீம் நம்பிக்கை தொடர்ச்சியாக வந்து மாதாந்தம் உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிற அந்த அண்ணா. சரி ஓகே, நாங்கள் இப்போ இந்த பாருங்க காத்தாங்குடி நகரத்தில் வந்து இந்த பேனிச்ச மரங்கள், இந்த மரம் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இந்த காத்தாங்குடி நகரம் என்று சொன்னாலே. அப்போ அந்த வகையில் இந்த ஒரு வீதியில் அதாவது டவுனில் வந்து நாங்கள் 2 எடுத்துக்கொண்டிருக்கோம். சரி ஓகே, உள்ள போயிட்டு நாங்கள் விளையாட்டு உபகரணங்களை வந்து வேண்டிட்டு போகலாம். ஓகே, நாங்கள் கடைக்குள்ள வந்து அரை மணி நேரம் உங்களுக்கு அப்படி வெயிட் பண்ணி கொண்டு வந்து நான் சொல்ல தானே வேணும். உண்மையிலே கொஞ்சம் லேட் ஆயிடுது, அதுக்கு கொஞ்சம் மன்னிச்சு கொள்ளுங்களா. சரி, மன்னிச்சு கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. அப்போ உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் எடுங்க. உங்களுக்கு இப்போ நாங்கள் முதலாவது வெற்றி கணத்தை வாங்கி தரோம். சரியா? உண்மையிலே சந்தோஷம் பண்ணி தாங்க. என்ன கிடைச்சதா? வேற இல்ல இப்ப ஒரு நான் இப்ப என்ன சொன்னா உங்களை நம்பிதான் கேட்டேன். எனக்கு எப்படி தெரியும் நீங்க எடுத்து தருவீங்களேன்னு. ஆனா இவ்வளவு சீக்கிரமா எடுத்துட்டு சத்தியம் தெரியல. அது 2 நாளைக்குள்ள 1 நாளைக்குள்ள வந்து அது உண்மையில பெரிய விஷயம். இப்ப நாங்க மெஜ்ஜி இப்ப லேட் ஆயிருக்கும். இப்ப உங்களெல்லாம் டக்கு நடக்க போகுது. பிரச்சனை இல்லை, ஏதோ நமக்கு சப்போர்ட் பண்ற உறவுகள் இருந்தபடியா. பிரச்சனை இல்லை. சரி, நீங்க முதல்ல வெட்டிக்கணத்தை எடுத்து உங்களுக்கு விளையாட தேவையான திங்ஸ் செய்ய மாட்டேங்க. நம்ம வெட்டிக்கணை பெஸ்ட் பார்ப்போம் என்ன. சரி ஓகே. ஆனா இதுல பிரைஸ் என்னன்னா இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 9,500 அப்படி ஒரு மினிட் வாங்க. மற்றது ப்ரோ என்னன்னு சொன்னா நாங்க இதுக்கு முதல்ல வந்து பொருட்களை எடுத்திருக்கோம். இப்ப நாங்க நம்ம தெரியும் ஹெல்ப்பா தான் பண்ண போறோம் நம்மளோட வளர்ந்து வர இளைஞர்களுக்காக வேண்டி. இப்ப ஏதாவது பிசினஸ் நோக்கத்தோட பார்க்காம உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் தான் போட்டு தரோம். நம்ம வளமையை கொடுக்கறதோட குறையதான். அதான் மார்க்கெட் பிரைஸோட குறையதான் நமக்கு. அப்ப அது அவங்க தேவையான பொருட்கள் அவங்க கேட்கறத கொடுங்க. சரியா? கடைசியில் நம்ம பாப்பா அவ்வளவு வருது. இல்ல அதை எடுங்க பாப்போம். ஒரு நாங்க அதை வச்சு கிணத்தை வாங்கி தரோம். உண்மையிலையா? ஐயோ சந்தோஷமா. பிரச்சனை இல்லை, பொடியர்களை வச்சு சொல்லுவேன். தெரியுது. எனக்கு நம்பிக்கை இருந்தது நீங்க அப்படி செய்வீங்க. தெரியும் எனக்கு உதவிகள் கேட்டா நீங்க டக்குன்னு எடுத்தாரு. அந்த நம்பிக்கை எல்லாம் கேட்டுனாங்க. ஆனா மேலே எவ்வளவு சீக்கிரமா எடுத்து வந்ததுக்கு நன்றி. நீங்க பிரச்சனை பார்த்து எடுங்க. காடுங்க, இது ஒன்னாலதான் எனக்கு என்னடா என்ன செய்யுது? இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு. உங்களுக்கு இல்ல நீங்க நம்ம விளையாட போறீங்க. நாங்க வந்தாலும் நாங்க அப்படி ஓரமா 2 பார்த்து கொண்டு நிற்போம். வந்து பாருங்க, இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு. ஆனா இந்த வெள்ளி கலர்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. கொஞ்சம் ஆனா இது வந்து பழைய ஓல்ட் மாடல் மாதிரி.
இதா இதா என்ன வாரம் இது கடும்பா தூக்கி விளையாடுறது இது கல்லோட எவ்வளோ ஸ்பெஷல் வெயிட் அதுல என்ன டிஃபரெண்ட் இருக்குது என்னடா சித்தப்பூ இந்த ஸ்பெஷல் வெயிட் இருக்குல்லோ இது கொஞ்சம் கனம் சித்தப்பூ வெயிட் இல்ல உதாரணத்துக்கு இல்ல இங்க இருக்கு இதை பாருங்க அப்படி இதை பாருங்கண்ணா இது கணத்தை பாருங்கண்ணா ஆமா பாரம் இல்ல பாரம் இல்ல விளையாடலாம் இது அந்த நம்ம அந்த டிக்டாக்ல எல்லாம் பார்ப்போம் அந்த சிங்கிள் அந்த அந்த இது உழவு கொடுத்து வேண்டி உடஞ்சு என்ன செய்யுது 12 கொடுத்து வேண்டு 11,000 இப்போதைக்கு நம்ம பிராக்டிஸ் மாதிரி தானே பிராக்டிஸ் மாதிரி தானே இது வளர்ந்து வாரம் அதில் போகல வேண்டும் இப்போதைக்கு நம்ம விளையாடுறது வேணும் இது நமக்கு சரி வராது இது சரி வராது பாருமா இது சும்மா நோவல நவி என்ன நவி என்னடா இதை போய் 2 பல இருக்குது எப்படின்னு சொல்றேன் 2 இந்த இதை டபுள் இதை நம்ம விளையாடுறது இது கஞ்சி இது இல்லாட்டி இது போல் போகாது அதுக்கு அதை வச்சிருக்கேன் டபுள் துண்டில் இருக்கு சரி ஓகேப்பா நானும் வீடியோ ஹாக்கி தெரியுமா இந்த வீடியோ பார்த்துருக்கியா பெரிய அளவுல என்ன பேசுற சரி ஓகே யார் அவர் என்ன பேர் சொல்லி கேட்கணும் இல்ல நீங்க பேரை நாங்க சொல்றோம் இப்ப எவ்வளவு கணக்கு பொருளுக்கு விலை ஓட்டிக்கன்னு சொல்லுங்க சரி சரி இப்ப எல்லா பொருட்களையும் எடுத்துட்டோம் இப்ப கடமையில அண்ணா இந்த விலைகளை எவ்வளவு தந்திருக்காங்கன்றத சொல்லுவாங்க ஓகே இந்த மாதிரி A1 பெட் பிக்கேஜ் பெட் 6,000 ரூபா அந்த விலையை கொடுத்துருக்கேன் அடுத்தது கப் இந்த கப் 1,500 ரூபா படி 2,000 ரூபா அந்த பெருமையான கப் இது 1,500 ரூபா படி போட்டிருக்கேன் அப்படி 1000 ரூபாயில சேவ் ஆகும் சரி அடுத்தது வில்சன் சாம்பியன்ஷிப் ஒரு பால் 600 ரூபா படி 1,800 ஒரு டீம் போட்டிருக்கேன் 5 டின் எடுத்துருக்குது 5 டின் உங்களுக்கு 9,000 வரும் 5 டின் நசாவுல ஒரு டின் எடுத்துருக்கீங்க நசாவுல உங்களுக்கு ஒரு போல் 400 ரூபா முடியும் டின் 1,600 தான் முடியும் 4 போல் வச்சது அடுத்து என்ன சொன்னா இந்த ஸ்டீல் கப் உங்களுக்கு போட்டிருக்கீங்க 11,500 தான் போட்டிருக்கேன் 11,500 நான் விலை போட்டிருக்கேன் அதுக்கு விற்கிற விலை 13,500 சரிதானே அடுத்த விஷயம் எல்லாம் சேர்த்து 31,100 வருது நான் 31,100 வருது டிஸ்கவுண்ட் பண்ணி 30,000 ரூபாய் எடுக்கு எப்படி வில் நீங்க ஓகே எப்படி பார்க்கலாம் சரி ஓகே இதுல பாருங்க நான் அவ்வளவு இருக்கு சரி 30 சரியாகி தானே சரி ஓகே இப்போ 30,000 ரூபாய்க்கு பொருட்கள் எல்லாம் வேண்டிட்டோம் இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து மைதானத்துக்குள்ள போயிட்டு வீடியோ தொடர் அப்போ அங்கே வந்து நிறைய விளையாட்டு வீரர்கள்லாம் இருக்காங்க அப்போ அவங்களோட கையில் வந்து நம்ம ஒப்படைக்கலாம் இப்போ நாங்கள் எங்களுடைய வெள்ளாவளி ஊர்ல இருந்து இப்போ சுரவணி அடிவுத்து என்கின்ற இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்றோம் இந்த போற பாதைகள் எல்லாமே வந்து பாருங்க பார்க்கக்கூடிய உங்களுக்கு விளங்கும் எப்படியான ஒரு பிரதேசத்துல வந்து இந்த தம்பியார்கள் வந்து விளையாட வந்து ஆரம்பிச்சு விளையாடி கொண்டிருக்காங்கன்றது எல்லா பக்கம் ஃபுல்லாக வந்து காட்டு யானைகள் சொல்லு எந்த ஒரு விடயத்தையும் வந்து செய்ய முடியாது அதாவது இந்த பயிற்சியை எல்லாம் செய்தோம்னு சொன்னா அதிகமா வந்து சேதத்துக்கு வந்து உள்ளாக்குறது ஆட்களை வந்து அடிச்சு கொள்றது இப்படியாக வந்து பல இன்னல்கள் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் நம்ம வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து உதாரணத்துக்கு பாடசாலை கல்வியை மேற்கொள்ற பிள்ளைகளா இருக்கட்டும் இல்ல விளையாட்டுத்துறையை மேற்கொள்ற இளைஞர்களா இருக்கட்டும் இல்ல விவசாயத்தை மேற்கொள்ற விவசாயிகளா இருக்கட்டும் சாதாரண பாமர மக்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து பல பிரச்சனைகளை எதிர்நோக்குறாங்க போற பாதைகளையும் பாருங்க எப்படியான ஒரு கரடு முரடான பாதைகள் உண்டு அப்ப நாங்க இப்ப ஈவினிங் நேரம் இப்ப நாங்க மாலை நேரம் ஒரு 5:30 மணி அளவு தான் இப்ப நாங்க போய்கொண்டிருக்கின்றோம் இப்ப போயிட்டு தம்பியாக்களை சந்திச்சு கொடுப்போம் போற வழியெல்லாம் வந்து நான் நிப்பாட்டி காட்டிக்கொள்கின்றேன் எப்படியான பிரதேசங்கள் எப்படியான அந்த வழி பாதைகள் எல்லாமே வந்து இந்த பக்கமா தெரிகிற இந்த ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மட்டக்களப்புல வந்து இருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்ல இந்த ஒரு ஆலயமும் முக்கியமான ஒரு ஆலயம் இந்த ஆலயத்துல பேர் வந்து 1000 கால் மண்டபம் அழைப்பாங்க ஆலியடி வைரவர் ஆலயம் அழைப்பாங்க இப்படி பல பேர்களை கொண்டு ஒரு நரசிங்க வைரவர் ஆலயம் பார்க்கக்கூடிய உங்களுக்கு விளங்கும் இப்ப எண்ணி அடங்க முடியாத விழுதுகள் வந்து இந்த
மரத்துல இருக்குது. இதுக்கு உள்ளாம வந்து அந்த ஆலயம் வந்து அமைஞ்சிருக்குது. அப்படி ஒரு பிரசித்தமான ஒரு ஆலயம். கண்டிப்பா வந்து சந்தர்ப்பம் கிடைச்சா ஒரு தடவையாவது வாங்க, பெருமான அருளையும் பண்ணிக் கொள்ளுங்க. இந்த பகுதியில வந்து யானைகள் எல்லாம் வந்து அந்த தண்ணி குடிக்கிறதுக்காக வேண்டி வார பகுதிகள் வந்து இப்ப நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கான டைம் வந்து இன்னொரு சரியா வந்து 30 நிமிடங்கள் மாத்திரம் தான் இருக்குது. அதுக்கு பிறகு வந்து இருட்டாயிரும். இனி வந்து யானைகள் வந்து காட்டு யானைகள் வந்து வெளியில வர ஆரம்பிச்சிடும். அப்ப அதுக்குள்ள நம்ம கொடுத்துட்டு வந்துடணும். எப்படியான இடம் வந்து பாத்தீங்களா, இந்த பாதையெல்லாம் வந்து எப்படி உடைஞ்சு உடைஞ்சு கிடக்குண்டு. இப்போ சாதாரண வந்து வாகனம் வந்து ஒரு அவசர தேவைகளுக்காக வந்து ஒரு போக்குவரத்து செய்யறதும் முடியாத ஒரு காரியம். வேற இதெல்லாம் வந்து பெரிய பெரிய மலைத்தொடர்கள். இப்போ முன்னுக்கு வந்து காடுகள் இருக்கிறதால சில வேலைகள் உங்களுக்கு தெரியாம இருக்கும். சூரியன் வந்து மறைஞ்சு கொண்டு இருக்குது. அந்த பக்கமா வந்து தம்பியாக்கள் அண்ணாங்க வந்து நம்மளை அழைச்சிட்டு போறதுக்கு வந்திருக்குன்றாங்க. என்னன்னு சொன்னா அந்த மைதானத்துக்கு போறோம்னு சொன்னா கொஞ்சம் சுத்தி போகணும். இப்ப நம்ம கொஞ்சம் குயிக்கா போயிட்டு போகணும் ஜான வரதுக்கு இடையில. இந்த வாய்க்கால வந்து ஆட்டோ வந்து இறங்கி போயிடாது. அதனால வந்து ஆட்டோ வந்து இடையில போட்டுட்டு இதுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் தூக்கி எடுத்துட்டு அப்படியே பைக்கில் கொண்டு போய் அங்க வச்சு கொடுத்துட்டு நம்ம போயிடலாம். அப்படியே இந்த வாராங்க. ஹலோ, என்ன பாய், வணக்கம். ஓ, ரோட்டு மோசம். ஆட்டோ கிடக்குந்தா நீ இதுக்கு மேல மோட்டையில கொண்டு போயிட்டாங்க நம்மளோட மோட்டையில. அந்த பைக் இருக்கு சாமான் எடுத்து வரத்தல கிரவுண்டு போயிட்டு பா சாமான் பா மோனிஷ் என்னுடைய நண்பன் தான் ஒன்றை படிச்சு நாங்க அந்த டைம்ல நிறைய நாள் இவரை வாழ்தான். அந்த உள்ளுக்கு பின்னுக்கு ஒரு வேகரி தீக்கி எடுங்க. அப்படி எப்படி சிவமா இருக்கீங்களா நண்பன்? நல்லம் நீங்க எப்படி? பரவாயில்ல. ஓ, கரடம் பாதையெல்லாம் தானே குடிக்க போறோம். அது சரி. என்னன்னு சொன்னா அதான் ரெண்டு காய்க்கிறதுக்கான காரணம், ஆரம்பத்துல வந்து நாங்க ஒன்றா தான் படிச்சோம். நாங்க பக்கத்து ஏரியா தான் வரக்குள்ள சொல்லி வந்திருந்தேன். வெள்ளாவளி பக்கத்துல இருக்கக்கூடிய சுரவணியோட யூடியூப். ஆரம்பத்துல அந்த லாக்டவுன் டைமுக்குள்ள வந்து ஒருமிக்க விளையாடி தெரிஞ்சு நாம இப்ப வந்து நம்மளே வந்து ஒரு வகையில் உதவி செய்யறோம். அது உறவுகள் ஆதரவு தான். அப்படி போவனே பெரிய விஷயம் என்ன? இது என்ன பெரிய விஷயம்? நீங்க லேட் ஆயிருக்கீங்க. இப்ப நாள் கொஞ்சம் எடுத்தீங்க ஸ்பான்சர் கடை கேட்டேன்னு அதான் இந்த விளையாடி தின்னு நீங்களா? என்னோட ஆட்டோவில் அதால சுத்தி வாரான்னு சொன்னா தூரம். அப்ப அதால நம்ம வாகனத்தை போட்டு இதுக்குள்ள ஆனந்து போயிட்டு வந்துடலாம். தம்பியாக எல்லாம் விளையாடி கொண்டிருக்காங்க. தம்பியாக அண்ணாவாங்க எல்லாம் கொஞ்சம் புல்லோலும் இது கிரவுண்டுக்குள்ளே விளையாடி நீங்க டிஸ்டர்ப் பண்ண வரச்சு இல்லை முடிய எடுக்குமா? சரி, ஓகே. நாங்க இப்ப மைதானத்துக்குள்ள வந்துட்டோம். விளையாடி நின்ற மாதிரி தான் தெரியும். என்ன சொன்னா விளையாட்டு முடிய சரி கொடுத்து விட்டு போக வேண்டு கொஞ்சம் பிந்தி நல்ல பரவாயில்லண்டு. இந்த காட்டு யானைகள தொல்லை வந்து கொஞ்சம் அதிகம். இப்ப என்னன்னு சொன்னா இந்த போர்டரை தாண்டி அங்கே போயிடணும். அது நிறைய பேருக்கு தெரியும்.
சரி என்று கொடுத்துட்டு போக வேண்டும்னா நம்மளும் இப்போ விளையாடி நிற்க கொள்ள வந்து அரசியல்வாதிகளோ இல்லை வேற யாரும் வந்தாலும் எப்படி அவங்க போவாங்க எப்படி அவங்க போன மாதிரி விளையாடுறதுக்கு நம்மள அதே வயது தானே வந்து விளையாடி திருச்சு நான் சொன்ன மாதிரி காய்ச்சிக்கொள்ளு அந்த லாக்டவுன் டைம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து ஏரியான்றதால நாங்கள் எல்லாமே தொண்டை தான் விளையாடிட்டு அப்போ 2 நாளைக்குள்ள வந்து இந்த உதவி எல்லாம் வந்து செய்த நிறைய பேர் தெரியாம இருக்கும். இப்போ இந்த உதவி வந்து கிடைச்சதுக்கான முதல் காரணம் நம்மளுடைய டிலானியும் டெனிஸ்கான் நம்முடைய நண்பரும் தான். அவங்க கேட்டதால வந்து இது ஏதோ ஒரு வகையில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த. இப்போ நான் என்ன எப்படி சொல்றேன், என்னை விட இந்த உதவியை செய்த ஜெர்மனியில் கூடிய கோவியன் என்ற அண்ணா, அவரும் வந்து ஒரு விளையாட்டுத் துறையில் ஒரு ஆர்வமான ஆள். அங்க வந்து வாலிபால் இனி கிரிக்கெட் டூர்னமெண்ட்லாம் தனியாக நடத்துறாரு ஜெர்மனியில. அப்படி ஒரு ஆள் கண்டிப்பா வந்து சில டைம் பார்த்துட்டு நீ அடுத்தடுத்த உதவிகளையும் உங்களுக்கு தொடர்ச்சியா செய்யலாம். அதோட முக்கியமான ஒரு விஷயம், இப்போ கோவி அண்ணா சொல்லியிருந்தார், நீங்கள் ஓகே அனு நீங்கள் போயிட்டு அங்கே வரக்குள்ள அந்த இருக்கக்கூடிய தம்பியாக்கிட்ட சொல்லிட்டு வாங்க, ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய டூர்னமெண்ட்டுக்கு முதலாவது அந்த வெற்றி கேடயத்தை வந்து ஒவ்வொரு வருடம் நீங்கள் எப்போ நடத்தினாலும் கண்டிப்பாக வாங்கி தரேன்ற மாதிரி. அதோட சேர்த்து விளையாட்டு உபகரணங்களும் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்வோம். அதோட 2 நாளைக்குள்ள கேட்டு 2 நாளைக்குள்ள அரேஞ்ச் பண்ணி வந்துருது. இப்போ நம்ம ஒரு அரசியல் ஆகிட்டு போனா கூட கொடுத்துட்டாங்க காத்து கொண்டு நம்மளாம் நின்றுக்கும். அப்ப அது என்ன மாதிரி திடீர்னு மெசேஜ் போட்டு அது எப்படி ஒரு ஐடியா வந்தது? இல்ல எப்படின்னு சொன்னா அயல்கிராமங்கள மெச் நடக்குதானே, அப்ப இதையும் பார்த்துட்டு நம்மளோட பொடியினும் வெட்டு ஓடு இல்லாம பக்கத்து ஊருக்கு போய் நடந்து போகணும். நம்மளோட பொடி விளையாட்டுக்கு ஆர்வம் அதே மாதிரி அப்ப பார்த்தோம் இப்படி ஒரு மெச் நடத்தினா அதுக்கு ஒரு டீம் சேர்ந்துருந்தானே பழஞ்சிலஞ்சி எடுக்கிறவனில் வெட்டையும் போலையும் பண்ணி கொடுத்தா ஃபுல்லாக விளையாடணுன்ற நம்பிக்கையில நாங்களும் உங்களுக்கு மெசேஜ் போட்டோம். போட்ட உடனே நீங்க ஓகேன்றீங்க, ரைட் நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டு 2 நாள்ல எடுத்து வந்து மிகப்பெரிய ஒரு இது என்னதான் உண்மையிலே சந்தோஷம். நன்றி அந்த கோவியனாகும் உண்மையிலே நன்றி. அதான் இது வந்து 2வது தரம் இந்த கிளப்புக்கு வந்து செய்யற உதவி. அப்ப அதிகமா வந்து நான் பேச விரும்பல, நான் தம்பியாக விளையாடுறட்டையும் அப்ப போயிட்டு வரேன். இப்ப டூர்னமெண்ட் எப்ப நடத்துற பிளான்? 14 வரசனி 14-15 14-15 14-15 பக்கத்து ஊர்ல இது காக்காச்செடிக்குள்ள நினைக்கிறேன் கிரிக்கெட் டூர்னமெண்ட் பிரீமியர் லீக். சரி ஓகே பாப்பா, என்ன அங்க வந்து நம்மளையும் இந்த டீம்ல போட்டுருக்காங்க, நாங்களும் பிளான் பண்ணி செஞ்சு எடுப்போம். சரி ஓகே பாப்பா, அடுத்த கிழமை பிந்தி போகுமா இருந்த சந்தர்ப்பம் கிடைச்சா வரேன். 14-15 வரையில ஏண்டா அங்கே சேர்த்துட்டாங்க. கட்டாயம் இல்லை, நீங்க பிரச்சனை நடத்துங்க வந்து வீடியோ எடுத்து போட்டாலும் எங்களுக்கு ஒரு இதா இருக்கும், திட்டமாயிருக்கும், பிரச்சனை இல்லை. சரி ஓகே, அப்ப அந்த கடைசி ஃபைனல் அப்ப வந்து அப்ப கிண்ணத்தை கொடுக்கின்றேன். அப்ப அதோட தம்பியா கிட்ட கொஞ்சம் ஒப்படைச்சு விடுவோம். சரி ஓகே, நல்லபடியா விளையாடி எந்த மலர வாழ்த்துக்கள். சரி, அதுக்குள்ள வந்து இதுக்குள்ள வந்து 5 போல்டின் இருக்கு. அதாவது வின்சன் போல்டின் 5 அடுத்த நெசவு விளையாடுறதுக்கு அதுல உண்டு. அடுத்த கேப்டன் இருக்கு. மொத்தமாவே 5 போல்டின் வாங்கிடி. மொத்தமாவே 5 போல்டின், சாரி 6. மொத்தமா 6 போல்டின். அடுத்த சீரிஸ் கப் வந்து 2 அந்த கப் உண்டு. வெட்மவுண்ட் வாங்கிருக்குது. அதுல மொத்தமாவே இதுக்குரிய பில் வந்து 30,000 வந்திருக்கின்றது. இப்ப அந்த வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க 30,000 உதவி செய்திருக்கோம். அதோட இந்த வளர்ச்சி ஃபுல்லா வந்து தம்பியாக்கள் ஒரு இடத்த விளைவிற அன்னைக்கு வேணாம், இந்த ஃபுல்லா அப்படி சுத்தி காட்டுங்கிறக்கா எல்லாரும் சரி அங்க நிக்காங்க விளையாடட்டும். இப்ப நாங்கள் இந்த இடத்துல இருந்து போகின்றோம். எல்லாம் ஓகே என்ன? இதுல என்ன விஷயம்னு சொன்னா, அந்த தொடர் ஆட்ட அந்த ஒவ்வொரு சுற்று போட்டியிலையும் வந்து இந்த ஆட்ட நாயகனுக்குரிய கப்புகள் வந்து நான் அங்க வச்சு கடைக்குள்ள வச்சு கேட்டேன். நான் வந்தா கிட்ட கேட்டேன், நான் என்ன மாதிரி எடுக்கலான்னு கொஞ்சம் இதா போயிட்டு நீங்க தாரதுனா இன்னும் கேட்கணுமா. இது அந்த கப் வந்து கேட்டதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, இப்ப ஒவ்வொரு கிளப்லையும் வந்து இப்ப எடுக்கிற ஒடியன் எல்லாம் வந்து தெரியும், இதுல பார்த்தாலே தெரியும், எல்லாம் வந்து இளம் பொடியினர் அறிஞர்கள். அப்ப அவங்களோட திறமையை கொஞ்சம் அவங்கள ஊக்குவிக்கணும், அவங்களோட விளையாட்டை வந்து ஊக்குவிக்கணும்ன்றதுக்காக தான் கப்போன்னு சொல்லி சொன்னேன். பிரச்சனை வந்ததுக்கு பிறகும் கோல் பண்ணி டிலானி அடுத்த நண்பன் இப்படி கப் வந்து மிஸ் ஆயிட்டா கொஞ்சம் எடுத்தாங்கண்டு. அப்ப திரும்பியும் வந்து கடைக்குள்ள போயிடல. ஏன்னா நாங்க இங்க வந்துட்டோம். வந்ததுக்கு பிறகு இப்ப டவுனுக்கு அங்க போறோம்னு சொன்னா ஒரு 30 கிலோமீட்டர் 36 கிலோமீட்டர் கிட்ட போகணும். அப்ப சரி ஓகே, அப்ப அதுக்கான பணத்தை வந்து நான் தார வேண்டி சொல்லி இருந்தேன். தம்பி பேச வேண்டாம். சரி, அப்ப என்ன காசு தாரேன், நீங்க அந்த மேன் ஆஃப் த மேட்ச் கப்பை வாங்கிடுங்க. அதாவது ஒவ்வொரு மேட்சுக்கும் வந்து விளையாடக்கூடிய அந்த வீரர்களுக்கு சிறந்த பவுலிங் செய்யக்கூடிய துடுப்பாட்டம் செய்யக்கூடிய தெரிவு செஞ்சு ஒவ்வொரு மேட்ச்ல அந்த வின் பண்ற டீம்ல இருந்து தெரிவு செஞ்சு மொத்தமாக கொடுப்பாங்க. மொத்தம் எத்தனை கப் வரும் இதுல? அது வந்து 16 வரும். 16 கப்பு கிட்ட வரும். சரி, இந்த இது அந்த வில் வாங்கின வில் உங்களோட கிளப் தலைவரா பொருளாளர் நீங்க வச்சுக்கொள்ளுங்க. அங்க காட்டியிருந்தோம். ஓகே ஓகே.
இது ஒரு 10,000 இருக்குது. இதை வச்சு அப்ப மொத்தமாகவே இந்த 40,000 ரூபாய் வந்து உதவி செய்திருக்குது. தேங்க்யூ. சரி, ஓகே. அதோட வந்து என்னன்னு சொன்னா, இப்ப இந்த வீடியோ பாக்குற சில வேளைகள்ல வேற யாராவது இப்படி விளையாட்டுத்துறைக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு சில உறவுகள் இருந்தாங்கன்னு சொன்னா, ஓகே இந்த சிச்சுவேஷன் எல்லாம் பார்த்துட்டு ஓகே இந்த விளையாட்டு கழகத்துக்கு அடுத்த கட்டம் ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைச்சாங்கன்னு சொன்னா செய்வாங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது குறைநிறைகள் இருக்குதா, ஏதாவது தேவைகள் இருக்குதா, அப்படி அடுத்த கட்டம் ஏதாவது செய்யணும்னு சொன்னா? அப்படின்னு சொன்னா இப்ப நம்மட பிரதேச பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கிராமத்தை அண்டிய முறையில் இருக்கி இப்ப நகரப்புறங்கள் இருக்கிறவர்களுக்கு வந்து என்ன செய்யறா விளையாடுறதுன்றது வந்து இயல்பாக ஏற்படுத்தப்படும். ஆனா இங்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப இப்ப அரசாங்கத்திலும் சரி அரசியல்வாதிகளும் சரி இல்லைனாலும் வந்து பார்த்து அந்த விளையாட்டை ஊக்குவிக்கிறன்றது வந்து மிக குறைவா தயாரிக்கி. நம்ம ஏரியாவுல இது விளையாட்டுன்னு சொன்னா அந்த அளவு இது இல்லை, மதிப்பு இல்லை, தள்ளிப்பட்டு பெய்த்து என்னத்துக்கு விளையாட்டால என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லியே அவங்க விளைஞ்சிட்டாங்க. இப்ப அடுத்த கட்டம் செய்யணும்னு சொன்னா கொஞ்சம் கிரவுண்டை தான் கொஞ்சம் செய்யணும். அடுத்த ஸ்டேடியம் உண்டு, உண்மையிலே அது வேணும். அதோட முக்கியமான விஷயம் வந்து இப்ப மெச்சிகளுக்கு போற மற்ற டீமுகள் இப்ப இந்த கழகத்துக்கான அந்த சீருடை வந்து மிக தேவைப்படுது. இப்ப நிறைய மெச்சிகளுக்கு போயிருந்தாலும் பிரதேசத்துல கேட்டா இப்ப இந்த நிறைமதி விளையாட்டு கழகம்ன்றது பேர் வந்து முதல் தெரியாது. ஆனா இப்ப இந்த பிரதேசத்துல அண்டிய முறையில வந்து இருக்கு. ஆனா எல்லாரும் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 18 வயதுக்கு கீழ்பட்ட வீரர்கள் தான் வந்து கூட இருக்காங்க. அதை வந்து அதெல்லாம் செஞ்சு கொடுத்தா மென்மேலும் வந்து வீரர்கள் வந்து அவங்க திறன்களை ஊக்குவிச்சு இப்ப எதிர்காலத்துல வந்து சிறந்த விளையாட்டுத்துறையில வந்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தப்படும். சரி, ஓகே. அப்ப இந்த வீடியோ கூட பார்த்துட்டு உங்களுக்கு மேலேயும் உதவி கிடைச்சா அது உங்களோட லக் தான். பாப்போம் அடுத்த கட்டமா வந்து என்னால இதையும் தாண்டி எப்படி சொல்றேன், வறுமை கோட்டில் உள்ளவங்க அந்த கஷ்டப்பட்டவங்களை தான் நம்ம வந்து மெயினா வந்து செய்து கொண்டிருக்கோம். இருந்தாலும் விளையாட்டுத்துறை கல்வித்துறை சார்ந்தும் சில உதவிகள் செஞ்சிருக்கோம். பாப்போம் யாராவது கண்டிப்பா செய்தாங்கன்னு சொன்னா செய்தாரோம். எல்லாம் இந்த இடத்த ஃபெஸ்ட்டுக்கு நன்றி சொல்றது எங்களுடைய அணு சித்தப்பா, எங்களுக்கு சித்தப்பா முறை அணு சித்தப்பா. அடுத்தது இப்ப எனக்கு உதவி கேட்டதுக்கு நாங்க என்ன கோவி அண்ணா, என்னன்னா கோவி அண்ணா உண்மையிலேயே நன்றிகளாம், கோடி நன்றிகள். இப்ப நீங்க அந்த உதவி செஞ்சதால நாங்க இந்த மேட்சை கொஞ்சம் செஞ்சு முடிக்க போறோம், டக்குன்னு செஞ்சு முடிக்க போறோம். நன்றி. உண்மையிலே என்ன சொன்னா அந்த பக்கத்து ஏரியா இருந்தாலும் சொந்த பந்தங்கள் இதெல்லாம் வந்து அப்படி எப்படி சொல்றது, அதெல்லாம் இந்த வீடியோல கூட கதைக்க கூடாது, சொந்தம் தான். அதே மாதிரி நண்பன் ஒன்றா படிச்சு நாங்கள் எல்லாருமே வந்து ஒன்றா விளையாடின ஒரு கிரவுண்ட் தான். ஆரம்பத்தில் வந்து நாங்கள் டீமாயை வந்து அரசியல்வாதிகிட்ட போய் லெட்டர் கொடுத்துட்டு நின்றியும் இந்த ஹெல்ப் பண்ணுங்க அந்த டைம்ல. அப்ப அங்க இருந்து இந்த ஒரு ஜேர்னியை வந்து நினைச்சு பார்த்தா அதுக்கு உண்மையில இந்த ஆதரவு வழங்கின உறவுகளுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்ப நான் எல்லாம் ஒன்றுமே இல்லை, ஏதோ இப்ப நம்மட தம்பியாக்களுக்கு கேட்டு ஏதோ ஒரு வகையில ஹெல்ப் எடுத்து கொடுத்தன்றதுல எனக்கு ஒரு ஆத்மாத்ம சந்தோஷம். அதோட இப்ப நாங்க வந்து இந்த எங்களோட குறுகிய கால அழைப்பை ஏற்று நம்மட நண்பன் என்று சொல்லத்தான் போனோம். ஏன்னா பாடசாலை காலம் படிச்சு நாங்க தெரிஞ்சினாங்க. அவர் வந்து அவரோட யூடியூப் ஜேர்னி எல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றது பல சவால்கள் நிறைஞ்சிருந்தது. இப்ப எங்களோட விளையாடித்திருந்த ஆள் வந்து இப்ப மற்ற ஹெல்ப் பண்ணி இப்படியா நிலைக்கு வந்து அவர் வந்து உருவாக்கியிருக்கார். கட்டாயம் அவர் வந்து தன்னோட ஏழைகளுக்கு மட்டும் உதவி செய்யாம விளையாட்டு வீரர்களுடைய திறனை ஊக்குவிக்கணும்னு சொல்லி இப்ப நம்மட ஐரோப்பிய நாட்டுல வசிக்கின்ற கோவி அண்ணா, முகம் தெரியாத அண்ணா, இப்ப எங்கேயாவது இருந்து ஒரு ஆள் வந்து விளையாட்டுல வந்து பயனடையணும், இப்படியான விஷயங்களுக்கு ஊக்குவிக்கணும் என்ற அடிப்படையில வந்து அவர் இந்த உதவியை செய்திருந்தார். அவற்றை உதவிக்கு உண்மையா வந்து எங்களோட கழகத்தின் சார்பாக வந்து மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். அவருடைய அந்த பங்களிப்பின் ஊடாக வந்து தொடர் வந்து சிறப்பாக நடக்கும். அது தொடர்பான காணொளிகளை சந்திப்போம். அவர் இப்ப நாட்டுக்கு வருகின்ற தருவாயில வந்து அவரை நேரடியா வரக்கூடிய மாதிரியான ஒரு நிலை இருந்தா சந்தோஷமா இருக்கும். கோவிலா நீங்க பாத்தீங்கன்னா வாங்க. நிச்சயமா. சரி, ஓகே. அப்ப நாங்க முடிப்போம், போயிட்டு வரோம். சரி, ஓகே. சரி, ஓகே. அப்ப நாங்க இந்த வீடியோட முடிச்சு கொள்கின்றோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களாக கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய அந்த மனநிலை எவ்வாறு இருக்குன்னு கண்டிப்பா அனைவருமே வந்து சந்தோஷப்படுவேன். நினைக்கிறேன் மேலதிகமாகவும் உங்களுக்கு உதவி கிடைக்கணும் நீங்க நினைக்கிறீங்களாக இருந்தால் உதவி செய்யக்கூடிய உங்களுடைய ஏதாவது இப்போ உங்களோட தெரிஞ்ச நண்பர் உறவுகள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணி இவங்களுக்கான இப்போதைக்கு வந்து கிரவுண்டு எல்லாம் என்ன பொறுத்தவரை செய்ய தேவையில்லை, கிரவுண்டு செய்ய தேவையில்லை, ஸ்டேடியம் தேவையில்லை, அந்த அளவு பட்ஜெட் எல்லாம் போட்டு இன்னும் வந்து பயிற்சி பெற்று அடுத்த கட்டத்துக்கு நகரணும். அப்போ அவங்களுக்கான விளையாட்டு அந்த சீருடை கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுக்கான ஒத்துழைப்பு வழங்கினா அது ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும் என்று கேட்டு இந்த இடத்துல இருந்து விடைபெறுகின்றோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.